இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நீங்க இருக்கிற இடம் தான் உங்களுக்கு சூட் ஆகல. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, எல்லாருமே குரூப்பா பேசுறாங்க, சிரிக்கிறாங்க. நீங்க மட்டும் ஒரு சைட்ல நின்னுட்டு போன் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பீங்க. பேசணும்னு தோணும், ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாது. அந்த மொமெண்ட்ல நம்மளோட மனசு சொல்லும், எனக்கு கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்ட்டு. இதை நீங்க எவ்வளவு தடவை உங்க மேல சொல்லிருக்கீங்க? ஆனா ஒரு விஷயம் கேட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டயோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க வந்து ஃப்ரீயா பேசுவீங்க, சிரிப்பீங்க, சில நேரம் சில்லியா கூட பிஹேவ் பண்ணுவீங்க. அப்போ ஒரு சிம்பிள் கொஸ்டின் வரும், உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னா இது எப்படி நடக்குது? ஒண்ணு வந்து ரொம்ப சிம்பிள், உனக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னு இல்லை, உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இல்லை, உனக்கு அந்த இடத்துல சேஃபா இருக்குன்ற மாதிரி தோணல. ஸோ நம்ம மைண்ட் ரொம்ப ஸ்மார்ட். அது ஃபர்ஸ்ட் பாக்குற விஷயம், இந்த இடம் எனக்கு சேஃபா இருக்குமா, இந்த பீப்புள் என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் எஸ் இல்லைன்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா டிஃபென்ஸ் மோடுக்கு போகும். பேசாத, எக்ஸ்பிரஸ் பண்ணாத, சைலண்டா இரு. இது வீக்னஸ் கிடையாது, இது நம்மள வந்து நம்மளே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸ்கூல்ல இவங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கும், ஆன்சர் தெரிஞ்சாலும் கை தூக்க மாட்டோம். டீச்சர் என்ன யோசிப்பாங்கன்னு பயம், ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சிருவாங்கன்னு பயம். காலேஜ்ல கூட இது நடந்திருக்கும், டேலண்ட் இருந்தாலும் ஸ்டேஜ் மேல போகாம இருப்போம், என்னால முடியாதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆபீஸ்ல கூட இதுதான், ஐடியா இருந்தாலும் மீட்டிங்ல சொல்ல தோணாது, அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு தாட் தான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கீழா நினைச்சுக்கிறது கிடையாது. நமக்கு அந்த இடம் சூட் ஆகல அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட வேல்யூ வந்து அப்படியே குறைச்சிப்போம். ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஃபிஷ் எடுத்து ட்ரீ மேல வச்சா அது ஹோல் லைஃப் வந்து இன்ஃபீரியாரிட்டியே இருக்கும். எனக்கு எதுவுமே வரல, எல்லாருமே பெட்டர். ஆனா ஃபிஷ் ப்ராப்ளமா கிடையாது, ட்ரீ தான் ராங் பிளேஸ். ஆனா ஃபிஷ் என்ன பண்ணும், ஸ்விம்மிங்கை இம்ப்ரூவ் பண்ண வீடியோ பார்க்கும், மோட்டிவேஷன் பேக் படிக்கும், ட்ரீல இருந்துட்டு ஸ்விம்மிங்கை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும். இதுதான் நம்ம லைஃப்ல நடக்குது. ராங் பிளேஸ்ல இருந்துகிட்டு என்னோட கான்பிடன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு யோசிக்கிறோம். ஆனா கான்பிடன்ஸ் ப்ராப்ளம் இல்ல, கான்டெக்ஸ்ட் தான் ப்ராப்ளம். உங்களை அக்செப்ட் பண்ணாத இடம், உங்களை கம்பேர் பண்ற பீப்புள், உங்களை சைலண்டா இருக்க ஃபோர்ஸ் பண்ற என்வாயன்மெண்ட். நீங்க இங்க ஃப்ரீயா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. நம்ம ரொம்ப நேரம் செல்ஃப் டவுட்லயே வேஸ்ட் பண்ணிடும். நான் இப்படிதான், இதுதான் என்னோட கேரக்டர், நான் சேஞ்ச் ஆக மாட்டேன். ஆனா அது கேரக்டர் இல்ல, அது ஒரு சர்வைவல் பிஹேவியர். உங்களை ப்ரொடெக்ட் பண்ண நம்ம மைண்ட் எடுக்கிற டெசிஷன். இந்த ஒரு லைன் புரிஞ்சுன்னா ரொம்ப பேருக்கு ரொம்ப பெரிய ரிலீஃப் வரும். நீங்க வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல கிடையாது, நீங்க ராங் பிளேஸ்ல இருக்கீங்க. உங்களுக்கு சூட் ஆகுற இடம் இருக்கு, உங்களை புரிஞ்சுக்கிற பீப்புளும் இருக்காங்க, உங்களோட சைலண்ட்டுக்கு வேல்யூ கொடுக்குற ஸ்பேஸுமே இருக்கு. அங்க நீங்க எஃபெக்ட் போடாம இருந்தாலும் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்ஃபீரியரா ஃபீல் ஆகுறப்போ நீங்க உங்க மனசு கிட்ட கேளுங்க, நான் வீக்கா இல்ல இந்த இடம் எனக்கு சூட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை மாத்த ட்ரை பண்றதை விட உங்களுக்கு சரியான இடத்தை தேடி போகிறது தான் கரெக்ட். இன்னும் நீங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.